ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் மணி அடிக்கிற சவுண்டு கேட்கும். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் 2026 ஆல்ரெடி லேட்டாக போட்டதுக்கு சாரி. இருங்க, அந்த மணி சவுண்டு நிற்கட்டும். 5 மார்க் நான் சொல்கிறேன், அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் படிக்கணும். முடியாதவங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு. ரொம்ப முடியல, நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 90க்கு வந்து ஒரு 60 மார்க்காக எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் 7 5 மார்க் எழுதுறதுக்கும் நான் சொல்லிடுறேன். 2 மார்க் 3 மார்க்கும் பின்னாடி கொடுத்துருக்கிறேன். ஸோ கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எம்பிஓ, எம்பிஇ டிஸ்அட்வான்டேஜ், இதெல்லாம் பார்த்துங்க. எல்லாம் ஈஸி தான், 5 பாயிண்ட்டு. சாப்டர் 4 வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். சப்போஸ் தெரியலனா ஹெட்டிங்கை போட்டு கதை எழுதி விடு, வேறு வழியே இல்லை. ஹெட்டிங் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது 5 பாயிண்ட் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், லிமிட்டேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 5 பாயிண்ட் எழுதுங்க. அடுத்தது சாப்டர் 5ல் கேட்டஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். சாப்டர் 6ல் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். சாப்டர் 7ல் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எல்லாமே பார்த்துக்கோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் 2 கேட்பாங்க. சாப்டர் 8ல் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்சிபிஐ, பவர் ஆஃப் எஸ்சிபிஐ. சாப்டர் 9ல் வந்து இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 10ல் இது பார்த்துக்கோங்க. சாப்டர் 11ல் 2 கொஸ்டின் பார்த்துக்கோங்க, அதில் டிஃப்ரென்ஸ் ஒன்று. சாப்டர் 12ல் இது டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 13ல் வந்து கிளாசிஃபைடு பேசிஸ் ஆன் எக்கனாமிக்ஸ். சாப்டர் 14ல் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்சிங். சாப்டர் 15ல் ட்ரெடிஷனல் அண்ட் இ மார்க்கெட்டிங், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், சாப்டர் 16. 17ல் 2மே இம்பார்ட்டன்ட். 18ல் வந்து 1 தான் இருக்குது, படிச்சிருங்க. 19ல் வந்து 2 தான் இருக்குது. சாப்டர் 20ல் அட்வான்டேஜ் அண்ட் லிபரலைசேஷன், இது 2லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். சாப்டர் 21ல் கண்டிஷன் அண்ட் வாரண்ட்டி. 22ல் 2 ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு ஃபியூச்சர்ஸ், ரொம்ப ஈஸி. 23ல் வந்து ஆண்டர்பிரனர், இன்டர்பிரனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹியூமன்ஸ் பேஸ்ட் சேலஞ்ச், அதுவுமே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 25ல் வந்து அக்கார்டிங் டு எ டைப் ஆஃப் பிஸ்னஸ் கிளாசிஃபை, அதுவுமே இம்பார்ட்டன்ட். அடுத்த கவர்மெண்ட் ஆண்டர்பிரனர் ஸ்கீம். 26வது ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர்ஸ். 27வது லெசன் 3ல் ஏதோ ஒன்று வந்துடும். 28th லெசன் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய லெசன் இருக்குது, 28 லெசன் இருக்குது. நான் எப்படி படிக்கிறதுன்ட்டு இருந்தீங்கன்னா, இப்போ நல்லா படிக்கிற பசங்க வந்து இது எல்லாமே பார்த்துருங்க. படிக்க முடியாத பசங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ இதுலேயே விட்டு படிச்சின்னா மாட்டிக்குவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 சாப்டர்ஸ் முடிஞ்ச அளவு படிச்சிரு. ஃபஸ்ட்டு ஒரு 15 சாப்டர், இப்போ 28 சாப்டர்ஸ் இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒரு 12 சாப்டர்ஸ் படிச்சுட்டு கடைசியில் இருக்கிற ஒரு 6 சாப்டர், ஒரு 5 சாப்டர் படி. நடுவில் வேணால் ஒரு 7 சாப்டர் விட்டுக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். அண்ட் இனிமேல் நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணோன்னா, 5 மார்க்கில் அங்கே தான் கேட்பாங்க காமர்ஸில். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 14 சாப்டர்ஸ் 13 சாப்டர்ஸாவது ஒழுக்கமாக படிக்கணும், அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் அங்கங்கே சாப்டர் விட்டுட்டு போனீங்கன்னா மாட்டிக்கிங்க, அங்கங்கே கொஸ்டின் விட்டுட்டு போனால் மாட்டிங்க. அவங்க கேட்குறது 7 கொஸ்டின் தான் ஏதா சாய்ஸில். ஸோ அதனால் மாட்டிக்காதீங்க. ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும். வேணும்னா இதுலேயே இம்பார்ட்டண்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், ட்ராபேக்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து ஒன்று கேட்டுருவாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1 or 2 கேட்டுருவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வரதெல்லாம் நல்லா பார்த்துக்க. அதுக்கப்புறம் உனக்கு ஈஸியான சாப்டர்லாம் முக்கால்வாசி படிச்சிரு. 28 சாப்டரில் ஒரு 15 சாப்டர் உனக்கு ஈஸியாக இருக்கும், அதை ஃபுல்லாக படிச்சிரு. நான் கொடுத்து ஃபுல்லாக படிச்சிரு. உனக்கு எப்படியும் 15 சாப்டர் படித்து அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் படிச்சு 4 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 கூட எழுதலாம், 4 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 மார்க் புக் பேக்கில் படிச்சுன்னா 18 19 கரெக்டாக ஆகிடலாம். ஸோ பாஸ் ஆகிடலாம். ஸோ நல்ல மார்க் எடுக்கணும்னா நீங்கள் எல்லாமே தான் படிக்கணும் காமர்ஸில், சரிங்களா? நான் கொடுத்து எல்லாமே பாருங்கள். இப்போ 2 மார்க் 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 28 முடி கொடுத்துருக்கேன். அப்போது சார் எல்லா சாப்டரும் படிக்க முடியாதுன்னு சார், ஃபஸ்ட்டு 5 மார்க் முடிச்சுட்டு படி. ஏன்னா 5 மார்க்லேயே 2 மார்க் 3 மார்க் அடங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக இருக்க சாப்டர்ஸ் நீ படிச்சிருப்பீல்ல, மிட் டேர்ம்லேருந்து படிச்சிருப்பீல்ல, எந்தெந்த சாப்டர் படிச்சிருக்கோ அந்தந்த சாப்டரில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. முக்கால்வாசி ஒரு 18 சாப்டர்லையாவது, அட்லீஸ்ட் ஒரு 18 20 28 சாப்டரில் ஒரு 18 சாப்டர்லையாவது உருப்படியாக நான் கொடுத்த 2 மார்க் 3 மார்க் படித்தா கூட 5 4 2 மார்க், 5 4 3 மார்க் எழுதலாம். நீ எல்லா சாப்டரையும் படிச்சிங்கன்னா தான் கம்பல்சரியோடு எழுத முடியும். ஏன்னா எங்கேருந்து என்ன கேட்பானே தெரியாது. சார் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 2 மார்க் 2 2 மார்க் எழுதுற மாதிரி எதாவது சொல்லுங்கள் சார்னா, ஃபஸ்ட்டு 10 சாப்டரு, கடைசியிலேருந்து ஒரு 4-5 சாப்டர் போதும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 10 சாப்டர் பார்த்துரு, ஈஸி. கடைசியிலேருந்து ஒரு 4-5 சாப்டர், இல்லை உனக்கு ஈஸியாக இருக்க ஒரு 4-5 சாப்டர், இல்லைனா உனக்கு ஈஸியாக இருக்க 2-3 சாப்டர் போதும். ஃபஸ்ட்டு 5 சாப்டர் பார்த்துட்டு 2 2 மார்க் 2 3 மார்க் 2 மார்க் எழுதிடலாம். அண்ட் 5 மார்க்குவே நான் சொல்லிட்டேன், ஓகேவா? இந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க, நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக நம்ம சொன்ன கொஸ்டின்ஸில் எக்கனாமிக்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் லேட்டாக போட்டது தான் கொஞ்சம் சாரி. ஏன்னா நிறைய வீடியோ என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. 12th மேக்ஸ் போடுவோனா இல்லை 10th போடுவோனா
எல்லாமே ஒரே டைம் எக்ஸாம் வச்சுட்டாங்க, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து காமர்ஸ் அலட்சியமாக எடுத்துக்க வேண்டாம். எல்லா எக்ஸாமும் ஈஸியாக கேட்டாங்க. காமர்ஸில் ஆப் படிப்பானா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் அப்படி சொல்ல விரும்பலை. நல்லபடியாக கேட்கட்டும், ஈஸியாக கேட்கட்டும், நீங்களும் நல்லா படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.